இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க பார், நீ புதுசா குடிக்கிறல்ல, இவன் தான் அவன கரெக்டா இருப்பான். தண்ணி பாட்டில் எங்க போச்சு? கீழே இருக்கா? இதெல்லாம் இப்படி குடிக்க கூடாதா? ஆப்பிள், ஆரஞ்சு, சிப்ஸ், முறுக்கு இப்படி சைடிஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன்டா. அப்புறம் அதுக்கு என்ன மரியாதை? அதுக்கு மரியாதையை கெடுத்துட்டா. இதாண்டா மொத குடிக்கிறவனுக்கு காலகாலமா குடிக்கிறவனுக்கு உள்ள வித்தியாசம். வாழ்க்கையே போச்சுடா. நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையே கிடைக்கல. என்ன ஒருத்தர் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. எல்லாமே போச்சுடா. இதுக்கப்புறம் நான் எப்படிடா நிம்மதியா இருக்க முடியும்? இதுக்கப்புறம் எப்படிடா மியூசிக் பண்ண முடியும் சொல்லு? முடியாதுடா. எமோஷனல்ல சோகராகம் வாசிக்க முடியாதுடா. டேய் நண்பா, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமையாதுடா. நாம தான் பிடிச்ச மாதிரி வாழ்க்கைய மாத்திக்கணும். டேய் ஆறுதல் வார்த்தை சொல்லாதடா. நான் எதுவும் கேக்குற நிலைமையில இப்போ இல்ல. ரிலாக்ஸ்டா, ரிலாக்ஸ். உனக்கு புரியலடா. மொத்த வாழ்க்கையும் ஒரே நாள்ல மாறிடுச்சு. நான் எவ்வளவு கனவு வச்சிருந்தேன் தெரியுமா? இப்ப எல்லாம் கேள்விக்குறி ஆயிடுச்சுடா. டேய் இப்ப நான் எப்படிடா மியூசிக் பண்ணுவேன்? டேய் சொன்னா கேளுடா. டேய் சரக்கு காலி ஆயிடுச்சுடா. எனக்கு இன்னும் குடிக்கணும். ஒரு பாட்டில் தான்டா இருந்துச்சு. அதே நீ ஃபுல்லா குடிச்சிட்ட. இப்போ ஆர்டர் பண்ண போறியா இல்லையா? டேய் இந்த ஹோட்டல்ல சரக்குலாம் ஆர்டர் பண்ண முடியாதுடா. நானே இவங்களுக்கு தெரியாம குடிச்சிட்டு இருக்கேன்டா. அப்படி அடிக்கிறதா இருந்தா வெளில தான்டா போய் அடிக்கணும். சரி வா, நாம வெளியில போய் குடிக்கலாம். சரி வா வா. டேய் ஆல்ரெடி நீ நிறைய குடிச்சிருக்கடா. கல்யாணம் ஆகி உனக்கு முதல் நாள் வேற. இதுக்கு மேல குடிக்காத. சொன்னா கேளு, வீட்டுக்கு போ. டேய் இப்ப நீ வரியா இல்லையா? என்ன டேய் என்னடா இப்படி கேட்ட? நான் உன் நண்பன்டா, வந்து தானே ஆகணும். வா போவோம். சரி வா வா. விடிய விடிய குடிக்கிறோம் மச்சி. விடிய விடிய குடிக்கிறோம். அத்தை, எங்க அப்பா அனுப்பி வச்சதெல்லாம் திருப்பி அனுப்பினா மரியாதையா இருக்காது. அவரு ஆசையா அனுப்பியிருக்காரு. ஸ்ரீஜா, நான் ஒன்னு எதுவும் சொல்லலமா. சிந்தாமணி பேசின பேச்சுக்கு தான் நான் சொன்னேன். அத்தை, இந்த நெக்லஸ் உங்க கையால என் கழுத்துல போட்டு விடுங்க. வைர நெக்லஸ் தான் அப்படியே மின்னுது பாருங்களேன். ஸ்ரீஜா சூப்பரா இருக்கு. அதனாலதான் 50 லட்சம் போல இருக்கு. ஐயோ, 50 லட்சம் ரூபாய் நெக்லஸ் பொருள் எல்லாம் கூட்டி மொத்தமா கணக்கு பண்ணி பார்த்தா 1 கோடி ரூபாய் வந்துரும் போல இருக்கே. அப்பா, சேர் வரிசையே 1 கோடி. சிந்தாமணி, சுபத்ரா ஏற்கனவே சொன்ன மாதிரி நீ எதுக்காக புலம்பிக்கிட்டு இருக்க? போ. நான் எதுக்கு புலம்பிட்டு இருக்க போறேன்? வா ஸ்ரீஜா. நாம அனுப்பி வச்ச டிசைன்ஸ் எல்லாம் பார்த்ததும் செலக்ட் பண்ணி நமக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சார். அந்த ப்ராஜெக்ட் நமக்கே கிடைச்சிருச்சு. வாட்? என்னங்க சொல்றீங்க சார்? எத்தனையோ தடவை இந்த டெண்டருக்காக நம்ம எவ்வளவோ அலைஞ்சு கொட்டேஷன்லாம் அனுப்பி வச்சிருந்தோம். ஒரு நாள் கூட செலக்ட் ஆகல சார். இசை மேடத்தோட டிசைன்ஸை பார்த்த உடனே நமக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு சார். இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா சார்? 500 கோடி. அப்படியா? ஓ, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், மெட்டீரியல் காஸ்ட் எல்லாம் போக நமக்கு கிடைக்க போற ப்ராஃபிட் 100 கோடி சார். வாவ், ஃபேண்டாஸ்டிக்.
ஸ்ரீஜா இப்ப பாரு, நீ வந்துதான் இதெல்லாம் நடந்ததுன்னு நான் பில்டப் கொடுக்கறேன். அத்தை, ஸ்ரீஜா அண்ணி 1 கோடி கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி அவ்ளோ பேசுனீங்க. ம், இப்ப பாருங்க, இசை அண்ணி 100 கோடி கொண்டு வந்திருக்காங்க. உன்னை கேட்டாங்களா? சரி சுப்பிரமணியம், ரொம்ப சந்தோஷம். நீங்க என்ன பண்றீங்க? ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிருங்க. நான் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடுறேன். சரி, நீங்க கிளம்பலாம். Okay, sir. மேனேஜர், தேங்க்ஸ் ஃபார் த நியூஸ். வரேன் சார். ஏய் போதுண்டா. இந்தா, அப்பா இது. உனக்கு okay. முன்ன பின்ன புடிச்சு பழக்கம் இல்ல. இங்க பார். அபால் சார். இதோட நிறுத்து. ஏதாவது ஆயிட போகுது. ஏய், போலாம்டா. வாழ்க்கை போச்சு, ஏதாவது ஆயிட போதான். இந்தா இந்த ஆபாயில் எனக்கு வேண்டாம். டேய் விசால், சொன்னா கேளுடா. ஏப்பா, யாராவது பாட தெரிஞ்ச நல்லா பாடுங்க, ஜாலியா இருக்கும்ல. செல்லம், பாட்டு கேட்டுட்டு தான் குடிப்பீங்களா? ஆமா. சரிதான் சரி. ஓகே சார், கம்மிங். அண்ணா நான் பாடுறேன். என்ன பாட்டுனா பாடுங்க, சொல்லுங்க. நான் டேய் விசால், பாடுறேன். என்னடா பண்ண போற? டேய், அவ்வளோ வலி இருக்கு, புரியலையா? சார், நீங்க பாத்தீங்களா சார்? பார்க்க ஆள் அப்படியே அணிகுத்து மாதிரியே இருக்கீங்க சார். லோக்கல் பார்க்கு வந்திருக்கீங்க. ஏப்பா, இந்த தோப்பா தலையன் சொல்றால எதுக்குப்பா கேட்டுட்டு இருக்க? கரெக்டா கேட்டீங்க பிரதர். அது இன்னைக்கு எனக்கு கல்யாணம். கல்யாணம் நின்னு போச்சா சார்? நின்றுந்தா பரவாயில்லையே, நடந்து முடிஞ்சிருச்சு. கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டேன். சார், கல்யாணம் முடிச்சுட்டு இங்க வந்து ஏன் சார் லோக்கல் சார் கிடைக்கிறீங்க? சந்தோஷமா வீட்ல என்ஜாய் பண்ணிருக்கலாம்ல. டேய் இல்ல. இவன் என்ன அயல் நாட்டு தூதரா? இவங்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்க. வாடா போலாம். ஏய், இனிமே வாழ்க்கையில என்ஜாய் பண்ணவே முடியாது. எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் ஏன் பைக்ல போறேன்? மச்சான், நீ ஃபுல் போதையில இருக்கடா. டேய், நீ இப்ப இருக்க நிலைமையில பைக்ல போனா அவ்வளவுதான். டேய், நான் வரல, நீ போ போ. டேய் சரிடா, நீ என் கூட வர வேணாம். நான் ஏதாவது கேப் புக் பண்ணி தரேன், அதுலயாவது போடா. எங்க? டேய், நான் தங்கியிருக்க ஹோட்டல் பக்கத்துல தானே இருக்கேன். பேசாம ரெஸ்ட் எடுத்துட்டு காலைல போடா. இல்லடா, நான் எங்கேயும் வரல, நான் வீட்டுக்கு போகணும். அந்த இசைய போய் 4 கேள்வி கேட்கணும். இப்ப நான் இருக்கிற கோவத்துல நான் நேரா போய் கேப்பேன்டா. ஏன் என் வாழ்க்கை இப்படி பண்ணனு கேப்பேன். விடுறா, நான் போறேன். டேய் டேய், சொன்னா கேளுடா. டேய் மச்சான். டேய் டேய், சொன்னா கேளுடா. டேய் டேய், பைக்ல உன்னால ஓட்ட முடியாதா? எதுவும் கேட்க மாட்டேன், போ. டேய்